ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நம்ம சில்வரை வாங்கலாமா, விற்கலாமா, இல்லை அப்படியே ஹோல்டு பண்ணலாமா அப்படின்றதுக்காகவும், அண்ட் சில்வரோட ரேட் ஏறுமா ஏறாதா, எதை பேஸ் பண்ணி ஏறுது, சில்வரை விட கோல்டு பெட்டரா, எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் டவுன் ஆகும் நேரத்துலலாம் எல்லா இன்வெஸ்டரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க. அதே மாதிரி US டாலர் வந்து வீழ்ச்சி அடையும் போது, டவுன் ஆகும்போது எல்லா இன்வெஸ்டரும் கோல்டு பக்கம் வந்துடுவாங்க. ஸோ ஒரே டைமில் எல்லா இன்வெஸ்டரும் ஒரு பொருளை தேடி வரும்போது அதோட விலை இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் கோல்டு அண்ட் சில்வருக்கும் இதே தான் நடந்திருக்கு. அதனால் மட்டுமே இந்த வருஷம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏன் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டும் US டாலரும் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு இல்லையா, இவர் வந்து புதுசாக நிறைய நாட்டை கைப்பற்றுறதுக்காகவும் நிறைய ட்ரேட் டீல்ஸ் போடுறாரு. அண்ட் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறதுனாலையும் நிறையா பேர் அவங்கள நம்பி யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற காமனான ஆசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான். ஸோ கோல்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களும் சில்வர் பக்கம் திரும்பிட்டாங்க. ஸோ இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் டவுன் ஆகுது, US டாலரும் டவுன் ஆகுது. ஸோ கோல்டு அதனால தான் இன்க்ரீஸ் ஆகுது, சில்வரும் அதனால தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரை வாங்கலாமா, ஹோல்டு பண்ணலாமா, இல்லை விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு சார்ட் பார்த்துடலாம். எப்படி சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த மந்த் நம்ம விற்றோம், எந்த மந்த் ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லைனா கண்டிப்பாக லாஸ் ஆக முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயத்தில் லாஸ் ஆகிருக்கேன், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இப்போ செப்டம்பரில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செப்டம்பரில் இருந்து தான் கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சிது 2025. ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 126 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது சில்வர். ஓகேவா, எண்டிங் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 151 ரூபா வந்து உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒருத்தவங்க 126 ரூபா ஒரு கிலோ வாங்குறதுக்கு 1,26,000 ரூபா, விற்கும்போது 1,51,000 ரூபா. இந்த வேல்யூ உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 25% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது 25,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் ETF-லையோ சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான். இதுவே நீங்கள் ஒரு கடையில் வாங்கியிருக்கீங்க, ஃபிசிக்கலான சில்வர் பார்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது உங்களுக்கு பர் கிராமுக்கு 25 ருபீஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. 25 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அமௌண்ட்லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணால் 25 ருபீஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே. அதை ரெடியூஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு 0 ப்ராஃபிட். ஸோ ETF-ல இன்வெஸ்ட் பண்ணால் ஒருத்தவங்க செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வாங்கி எண்டிங்கில் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ருபீஸ் லாபம். ஃபிசிக்கல் சில்வரில் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து நஷ்டம். ஸோ இதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அக்டோபர் 2025 151 ரூபாய் இருந்த சில்வர் எண்டுக்குமே 151 ரூபாய்க்கு தான் போச்சு. ஓகேவா, ஸோ ஒருத்தவங்க மிட்டில் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் 189 ரூபாய்க்கு போச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியர்லி 37% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். 37% அப்படின்போது 37,000 ரூபா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது வந்து ETF-ல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா. இதுவே அவங்க ஃபிசிக்கல் கோல்டில் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஃபிசிக்கல் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 12,000 ரூபாய் ஃபிசிக்கல் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும் ப்ராஃபிட்டு. இதுவே வந்து மிடில் சேல் பண்ணால் மட்டும்தான். எண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நஷ்டமாயிருப்பீங்க. 25,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும் ஃபிசிக்கலாக இருந்து நீங்கள் அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் நவம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 152 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் போச்சு. ஸோ நீங்கள் மிடில் சேல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு லாஸ் தான். இங்கே வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 185 ரூபாய்க்கு போச்சு நவம்பரில். இதுவே நீங்கள் ETF-ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் ETF-ல. நீங்கள் ஃபிசிக்கலில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு 10,000 rupees வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் ஃபிசிக்கலில் பண்ணியிருந்தா. அதுவும் நவம்பர் ஸ்டார்டிங்கில் வாங்கி எண்டில் பண்ணியிருந்தா. அதுவே நீங்கள் மிட்ல சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 rupees வந்து லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா 25% அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம இதுக்கு வந்துட்டு 3% ஜிஎஸ்டி போட்டுருவோம். அப்போது 28,000 rupees வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? இதுவே நீங்கள் மிட்ல சேல் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஸ்டார்டிங்கில் வாங்கி எண்டில் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.2% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுவே டிசம்பர் மந்த் எடுத்துக்கோங்க. டிசம்பர் மந்த் வந்து ₹188 இருந்த சில்வர் டிசம்பரோட எண்டு பார்த்தீங்கன்னா ₹223 வந்து போயிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 37%. ஓகேவா? 37%. ஏன் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமில் பேனிக் பையிங், அதாவது சில்வர் ஏறுதுன்னு சொல்லி நிறைய பேர் போய் வாங்கும்போது ஒரு விஷயம் ஏறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரே டைமில் போய் ஒரு பொருளை வாங்குறப்போ டிமாண்டு கிரியேட் ஆகி அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே இதுதான் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிசம்பர் மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37% வந்து லாபம் கிடச்சிருக்கும். அதாவது ₹37,000 மேலே கிட்டத்தட்ட ₹48,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுவே நீங்கள் ஜனவரி மந்த்து இப்போது பார்த்தீங்கன்னா ₹223 ஸ்டார்டிங்கில் இருந்தது. 15 நாளில் பார்த்தீங்கன்னா ₹310. கிட்டத்தட்ட உங்களுக்கு 23% வந்து லாபம் கிடச்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு 80,000 rupees வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேல் பண்ணும்போது இதுவே நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இடிஎஃபாக வாங்கும்போது நீங்கள் ஃபிசிக்கல் சில்வரை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வேல்யூலேருந்து ₹25 மைனஸ் ₹30 இந்த ரேஞ்சு இவ்வளோ ரெடியூஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போது இது எதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வரை எந்த நேரத்தில் வாங்கணும், எப்போ விற்றா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ₹1,26,000 செப்டம்பர் மாதம் நான் வாங்கியிருக்கேன் சில்வர் அப்படின்னா, ஜனவரி மந்த் அதை நான் சேல் பண்ணும்போது ₹1,84,000 சேல் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹62,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இதையே நான் அக்டோபர் மந்த் பண்ணியிருந்தேன், செப்டம்பர் வாங்கிட்டு ஒரே மாதத்தில் 151 அதோட பீக் ரேட்டில் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ₹25,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுவே அக்டோபரோட எண்டில் கொடுத்ததுனா எனக்கு 0% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். அதாவது எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே இருந்திருக்காது. செப்டம்பரில் வாங்கிட்டு நான் வந்து இது அகெயின் வந்து நவம்பரில் சேல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ₹33,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நான் நவம்பரில் வாங்கிட்டு டிசம்பரில் விற்றுருந்தேன்னா 48% வந்து, அதாவது ₹48,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். டிசம்பரில் வாங்கிட்டு நான் ஜனவரியில் விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு 77,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு விற்கிறப்போ ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது. ஆனால் செப்டம்பரில் வாங்கிட்டு ஜனவரியில் விற்கும்போது 62,000 தான் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டாலிட்டி, அதாவது ஒரு ரீசன்னால் சில்வரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு கால்குலேஷன் வீடியோ தான் இது. ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவோம். ஸோ ஏறுற டைம் லோவாக இருக்கும்போது வாங்கணும், நடுவில் ஏறும்போதே நம்ம வந்து விற்றுடணும். ஓகேவா? ஆனால் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எந்த மாதம் விற்கணும், விற்றா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து செப்டம்பரில் வாங்கிட்டு ஒரு மாதம் ஹோல்டு பண்ணி நவம்பரில் விற்றுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஹோலாக 6 months வெயிட் பண்ணாத ப்ராஃபிட் கூட கிடச்சிருக்கும். இல்லை நான் வெயிட் பண்ணி இப்போ விற்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு 62,000 தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே நீங்கள் நவம்பரில் விற்றுருந்தா கூட 62% தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது ₹62,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒரே மாதத்தில் விற்கும்போது உங்களுக்கு ₹33,000 தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் அதே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவாக இருக்கும்போது வாங்கணும். ரொம்ப ஒரு நம்மளுக்கே தெரியும் ஓகே ரொம்ப லோ ஆகுது, சான்சஸ் இருக்குது, ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணுறது சில்வரை பொறுத்த வரையும் நல்லது. ஏன்னா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஏறிட்டே இருக்குது, சடனாக ட்ராப்பும் ஆகிருக்கு, திரும்ப பயங்கரமாக ஏறுது. இப்போ பயங்கரமாக ஏறும்போது கண்டிப்பான ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ அந்த ட்ராப் நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஏறுற நேரத்தில் ஜஸ்ட்டு இதை வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினைக்காம ப்ராஃபிட்டுக்கான ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஒரு ஜஸ்ட் அ பிஸ்னஸ், ஐ வில் ஹோல்டு ஃபார் அ மந்த், ஒரு மாதம் வச்சுருப்பேன், ஒரு மாதம் விற்கிறேன் அப்படிங்கும்போது யூ வில் டெஃபினெட்லி கெட் ப்ராஃபிட்டட். ஆனால் டவுன் ஆகிற நேரத்தில் விற்கக்கூடாது, ஹை ஆகிற நேரத்தில், அது சில்வர் ரேலி ஆகும்போது தான் நம்ம வந்து விற்கணும்.
ஓகே. சில்வரை வந்து எப்போ வாங்கணும், எங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து எப்போ வாங்கணும்னா, அதோட வேல்யூ வந்து லோவா இருக்கும்போது வாங்கணும். மார்க்கெட் ஆல்ரெடி இப்போ ரிஸ்க்ல இருக்கு. இப்போ வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வேண்டாம். ஒரு கரெக்ஷன் வரும். ஒரு வேல்யூ வந்து இது டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது கண்டிப்பா நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க 100% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்டையும் சில்வர்ல போட வேண்டாம். என்னோட சஜஷன் இது. எடுத்துக்கிறது உங்களோடது இது. ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். ஸோ சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்ககிட்ட 100% இருக்குன்னா, ஒரு 30% வந்து நீங்க சில்வர்லயும், ஒரு மீதி 70% நீங்க வந்து கோல்டுலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு பெரிய ரிஸ்க் இருக்காது. நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ கேபிட்டல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சில்வர் இடிஎஃப்பும், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ப்ரைஸ் ஹையராக இருக்கிறனால சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேணாம். ஏன்னா ஆல்ரெடி பயங்கர பீக் ₹310 இருக்குது. ஸோ ஒரு 230 இல்லைனா ஒரு 240 வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 200 வந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு கீழே போனாலும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு டிப் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹையாக இருக்க நேரத்தில் வாங்கினீங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம சில்வரை எப்போ விற்கணும், எப்போ ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாங்கின அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 20% to 25% ப்ராஃபிட் வரும்போதே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன். சேல் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி எப்போ சில்வரை செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு அன்சர்டினிட்டி ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செல் பண்ணிடணும். அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி பீக்கில் இருக்கும் அந்த ராலியில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அக்டோபரில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிசம்பர்லேயே சேல் பண்ணிட்டீங்கனாலும் பெஸ்ட்டு தான். இல்லை ஜனவரியில் இப்போ உங்களோட லக்கை பொறுத்து தான் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ 310 வந்துருச்சு, நான் வெயிட் பண்ணுவேன், இன்னும் 500 வரும் அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர். பட் 50-50 தான் சான்சஸ். இப்போது 500 போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி 230 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 50-50 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து 200ல் சம்திங்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக 310லாம் ஒரு நல்ல டீல். கண்டிப்பாக விற்றுடலாம். இதுக்கு மேலே ஹோல்டு பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போவுமே இதுதான் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி பயங்கரமாக விழுந்துடும். ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ விற்றுட்டிங்கன்னா 2 lakhs வாங்கியிருந்தீங்கன்னா 3 lakhs 10,000, அதாவது 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1,10,000 வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவேன், 500 5 லட்சமாக எடுப்பேன், நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் பாசிபிலிட்டிஸ் 50% தான். 50% ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக இந்த ரேலி இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தை யூஸ் பண்ணி விற்க தான் ட்ரை பண்ணுமே தவிர, இந்த மாதிரி ஏறிட்டே இருக்குது இந்த நேரத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனமான செயல் தான் சொல்லுவேன். ஸோ வேல்யூ வந்து லோவாக இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கணும், ஹையாக இருக்கும்போது விற்றுடணும். ரொம்ப ப்ராஃபிட்க்கு ஆசைப்பட வேண்டாம். லைக் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு சில்வரில் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30,000, 1,50,000 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட 50,000. இந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் இருந்தாவே போதும். இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சேல் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் என்னோட சொல்லுவேன். சில்வர் எப்போவுமே பயங்கரமாக ஏறுது, அதே மாதிரி பயங்கரமாக விழுந்துருது. ஆனால் கோல்டோடதை பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் பீக்கில் இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட டிக்ரீசிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் தான் கம்பேரிட்டிவ்லி சில்வரை ஸோ நீங்கள் சில்வரை எந்த மாதம் வாங்கியிருக்கீங்க, எந்த மாதம் சேல் பண்ணீங்க, இல்லை ஹோல்டு பண்ண போகிறீங்களா அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.